அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ரகதியில் திரும்புவதால் அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திவிடுமா? அது சரியான ஒரு அமைப்பா அல்லது பிழையான அமைப்பா? சிம்ம ராசி சந்திக்க போகும் விளைவுகள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு சமகிரகமாக இருந்தாலும் கூட வித்யாகாரகரான புதன் சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் திரும்புவது நிச்சயமாக பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் அவர் சப்தமத்தில் வக்ரம் பெறுவதால் பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது என்பதை உறுதியாகவே எடுத்து காட்டுகிறது. ஏனென்றால் இதுவரை அவசரப்பட்டு சில முக்கியமான முடிவுகளை விரைவாக துரிதமாக எடுக்க வேண்டும் என்று தவறாக எடுத்திருந்தாலும் கூட அதை சரி செய்யக்கூடிய வகையில் வித்யாகாரகரான புதன் இந்த தருணத்தில் பொறுமையை அதிகமாக மேம்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பொறுமையுடனும் நிதானத்துடனும் நேர்த்தியாகவும் பல பணிகளை அவர் நீச்சம் பெறுவதற்கு முன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மேம்படுத்தி கொடுக்க போகிறார். உறவுகளால் ஏற்பட்ட தவறான பேச்சுகள், கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள், சரியாக புரிந்து கொள்ளாமல் பல சிக்கல்களை சந்தித்து வந்த சூழல் போன்றவற்றில் அதிக கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்க்க முடியும். அதோடு மட்டுமல்லாது கூட்டு தொழிலில் சந்தித்த நெருக்கடிகளை இந்த தருணத்தில் சரியான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பத்தை புதன் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சிம்ம ராசிக்காரர்கள் சரிவர பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது மட்டுமல்லாது கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் சப்தமத்தில் வக்ரம் பெற்றாலும் ஜென்மத்தை பார்க்கிறார். நினைப்பதை விட குருவின் சுப பார்வையும் அவரது மீது பதிவதால் உறுதியாகவே பெரிய அளவிலான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இந்த தருணத்தில் இல்லை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படாது. ஆனால் சில விஷயங்களில் தடுமாற்றங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் ஒரு விஷயத்திற்கு முடிவெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்ததற்கு பிறகு அந்த முடிவை தீர்க்கமாக எடுக்க முடியாமல் அதிகமாக சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஒரு முடிவை திடகாத்திரமாக உடனடியாக எடுக்காமல் சற்று காலதாமதத்தை ஏற்படுத்துவதோடு முடிவுகளை சரியான முறையில் மேற்கொள்ள முடியாத ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அது மட்டுமல்லாது பழைய பிரச்சனைகள்ல இந்த தருணத்தில் அதிகமான நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக ஏன் அதை எப்படி செய்தோம், அப்படி செய்தோம் என்று அதை மறுபரிசீலனை செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பழைய முடிவுகளில் சிறப்பான மாற்றத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணத்தை நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே பழைய முடிவுகளாக இருந்தாலும் அது சரியில்லாத பட்சத்தில் அதை மறுபரிசீலனை செய்து சரியாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் வக்ரம் பெற்றிருந்தாலும் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களை தேடி வருவது சாதகமான அமைப்பு. இருந்தாலும் கூட புதிய முடிவுகளை மேற்கொள்ள முடியாமல் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. அதைவிட தகவல் தொடர்புல கம்யூனிகேஷன் எரர் என்று சொல்லக்கூடிய வகையில் சில குறைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஒரு தகவலை நீங்கள் சொல்லும் போது வேறொரு டோனில் சொல்லியிருப்பீர்கள். ஆனால் அதை மற்றவர்கள் பகிரும் போது இன்னொரு டோனில் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது. எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனையும் நெருக்கடிகளும் சிரமங்களும் அதிகமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை பரிமாறினாலும் அதை கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அன்றாட பணிகளில் பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப், மெசேஜ், இமெயில் போன்ற எழுத்துப்பூர்வமான ஆவணங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் புதன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதைவிட மிக முக்கியமான பத்திரப்பதிவு உள்ளிட்ட ஆவணங்களை கையாளும் போது அதிக கவனம் நிச்சயமாக தேவை. எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தங்களிலும் அதிக கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட முழுமையாக சிம்மராசிக்காரர்கள் தவிர்த்து இந்த தருணத்தில் நன்மை நிறைந்த ஒன்றாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும்
நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே இந்த தருணத்தில் எதிர்கால பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அது மட்டுமல்லாது நண்பர்கள் மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அது பெரிய அளவில் பாதிப்பையும் விளைவுகளையும் ஏற்படுத்துமா என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இல்லை என்று சொல்லிவிடலாம். ஆனால் அதே சமயம் நெருங்கிய உறவினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து மேதல் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பையும் விரிசல்களையும் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே நெருங்கிய உறவுகள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அது மட்டுமல்லாது உங்களுடைய நண்பர் அல்லது உறவு ஏற்கனவே தொடர்பு கொண்டு பல காலம் ஆகிவிட்டது, அதை மீண்டும் தொடர்பு கொண்டு உறவை புதுப்பிக்கலாம் என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் பழைய உறவால் பெரிய அளவில் நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால் சில சிக்கல்களும் ஏற்படலாம். எனவே ஒருங்கிணைப்பு என்பதை உறுதியாகவே தவிர்த்து விடுங்கள். பழைய உறவுகளை புதுப்பிக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் தொழில்நுட்ப திட்டங்களில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆனாலும் அப்கிரேட் என்று சொல்லக்கூடிய தற்போதைய நிலைக்கு அதை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைப்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அன்றாடு கணினி, லேப்டாப், மொபைல் போன்ற பல நவீன சாதனங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் இன்டர்நெட் தொடர்பாக பல புதிய பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதை பயன்படுத்துபவர்களை விட சற்று கூடுதலாகவே தொழில் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் பணிபுரிபவர்கள் அதிக சிரமத்தை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே கவனத்துடன் கையாள வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிதாக அப்கிரேட் செய்ய முடியவில்லை என்றாலும் பழைய திட்டங்களை மேம்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பழைய திட்டங்களில் திருத்தம் செய்து மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கும், பண வரவு சாதகமாக அமையும். ஆனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் சில குழப்பங்களை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு. எனவே அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீண்ட கால முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்க்க முடியும். ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களில் அதிக லாபம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. பழைய ஐடியாக்களை தவிர்த்து புதிய சிந்தனையை மேம்படுத்துவதோடு உங்களது அறிவு சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மிக முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அவசரப்பட்டு எந்தவிதமான கையெழுத்தையும் இந்த தருணத்தில் செய்ய வேண்டாம். ஏனென்றால் மிகப்பெரிய முதலீடு உள்ளிட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. பழைய வேலைகள் எளிதில் முடியும். பேச்சில் பொறுமையும் நிதானமும் மிக முக்கியம். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பாதிப்புகளை இல்லாத வகையில் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.